guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அந்த Elle லிப்ஸ்டிக் வச்சு எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பேஸ் எப்படி ரெடி பண்றது. அதாவது இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்கன்னா லிப்ஸ் அவுட்டர் ஃபுல்லா ஸ்மஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம மாஸ்க் நம்ம போடுறோம்னா அந்த மாஸ்க் ஃபுல்லா அப்படியே ஒட்டிக்கும். அந்த மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. இதை வச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் பேஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இதுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்ல. நீங்க எந்த கிரீமி லிப்ஸ்டிக் போட்டாலும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா தான் இருக்கும். நான் இப்போ சொல்ல போற டெக்னிக். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என் லிப்ஸை வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். நான் இதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த தேகாவோட லிப் பாம். இது பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங் லிப் பாம் தான் இது. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என் லிப்ஸ்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். ஸ்மெல் பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஸ்மெல் வரல. அதுக்கு பதில் வந்து ஒரு ஆயில் வேக்ஸ், அந்த பீ வேக்ஸ் அந்த ஸ்மெல்லு, ஆயில் அந்த ஸ்மெல்லாம் வருது. இதுலயும் அதான் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா லிப்ஸை வந்து அப்படியே என்ன சொல்றது, அந்த சாப் லிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்துருது. நீங்க ஸ்க்ரப்பிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை லிப்ஸ், அப்படியே வந்து உறிஞ்சு உறிஞ்சு வரும் தோல். நான் இது அது மேலேயே தான் அப்ளை பண்ணுவேன். அதாவது எக்ஸ்போலியேட் பண்ணாம அது மேலேயே அப்ளை பண்ணுவேன். அது என்ன ஆகுதுன்னா அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருது. அப்படியே அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இது தொடச்சாலே எல்லாம் வந்துடும். இந்த லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு தொடச்சாலே இப்படி வந்துருது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லிப் பாம். அந்த அளவுக்கு செம்மையா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து என் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிப் லைனர் எடுத்துக்க போறேன். நீங்க இந்த லிப் பென்சில் வந்து என்ன வேணா யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த பிராண்டட் யூஸ் பண்றேன். நீங்க வேணும்னா நீங்க லோக்கல் தான் இருக்கு என்கிட்ட, லோக்கல் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதை கூட ட்ரை பண்ணலாம். விலை கொடுத்து வாங்குறதுனால தான் இந்த லிப்ஸ்டிக் நிக்குது அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம எவ்வளவுதான் காசு கொடுத்து வாங்கணும், கிரீமி லிப்ஸ்டிக் வாங்கினாலும் அது கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா இருக்காது. எல்லாமே வந்து மாஸ்க்ல ஒட்டிக்குது. நம்ம 800 கொடுத்து 900 கொடுத்து வாங்கின லிப்ஸ்டிக் கூடமே அப்படி ஒட்டிக்குது. ஸோ வந்து கிரீமி லிப்ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. அதனால நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லிப் பென்சில் எடுத்து என் லிப்ஸ்ல வந்து அவுட்லைன் வந்து வரைஞ்சிட்டு போறேன். ஸோ நான் அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த Elle லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா R32 அந்த ஷேட் தான் இது. ஸோ நான் வந்து என் லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா என் லிப்ஸ்ல நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு டிஷ்யூ இப்ப எடுத்திருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என் லிப்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணிருக்கேன்ல, எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தொடச்சி எடுத்துடுறேன். பாத்தீங்கன்னா இவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்ளை பண்ண உடனே. இப்போ பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸஸா போட்டதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ என் லிப்ஸ்ல வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்க போறேன். இது வந்து பிரைஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் அதிகமாலாம் இல்லை, கம்மி தான். இது 125 rupees அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல உங்ககிட்ட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நார்மல் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அதான் நம்ம டால்கம் பவுடர் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து என்ன பண்ண போறேன்னா அகைன் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த சிங்கிள் லேயரா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் லிப்ஸ்ல வச்சுட்டு நல்லா அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ல வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் மீன்ஸ் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நல்லா எடுத்துக்கோங்க, நிறையவே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் லிப்ஸ்ல வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, அகைன் நான் அந்த லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அகைன் திருப்பியும் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, அகைன் இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, லிப்ஸ் மேல வந்து திருப்பி மேலேயே அப்ளை பண்ண போறேன். அதாவது எந்த டிஷ்யூ வைக்கல, நான் மேலேயே வந்து அப்ளை பண்ண போறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்லா வந்து லிப்ஸ் வந்து நல்லா ஈவனா வந்து மம் பண்ணிக்கோங்க. நல்லா மம் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த பவுடர் வந்து நம்ம லிப்ஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல விட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நம்ம லிப்ஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு மேட்டிஃபைங் எஃபெக்ட் வரும். பாத்தீங்கன்னா தெரியும், மேட் மாதிரி இருக்கும். நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கிளாஸியா இருந்தது. இப்போ வந்து மேட் லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும். இதை நீங்க வந்து மாஸ்க் போட்டு நீங்க அப்படியே போலாம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையான்ட்டு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் வந்து மம் பண்ணும்போது நிறைய வந்து வந்திருக்கும், ஆனா இப்போ வந்து வராது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வந்து டிராஸ்டிக்கா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. முன்ன அப்ளை பண்ணதுக்கும் இப்போ வந்ததுக்கும். ப்ரூஃப் லிப்ஸ்டிக் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து இந்த க்ரீமி லிப்ஸ்டிக் வச்சே எப்படி அந்த மேட்டிஃபைங் எஃபெக்ட் கிடைச்சிடும். நிறைய பேருக்கு வந்து கிளாசி லிப்ஸ் வந்து பிடிக்காது. நிறைய பேருக்கு மேட்ல வேணும், எனக்கு லிப்ஸும் ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி டெக்னிக் ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும், நம்ம மணியும் சேவ் ஆகும். ஸோ அவ்வளவுதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கலர்ஸ் ஆஃப் ரெயின்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.